வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது மட்டும் இல்லாம டிசைனிங் கோர்சஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங், HVAC, சோலார் சிஸ்டம் டிசைன், விண்ட் பவர் சிஸ்டம் டிசைன் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இன்னொரு இருக்கும் மலைக்கு இது மட்டும் இல்லாம டிசைனிங் ஒர்க் பாத்தீங்கன்னா எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இது மட்டும் இல்லாம டிசைனிங் கோர்ஸ் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், HVAC, ஃபயர் ஃபைட்டிங், சோலார் சிஸ்டம் டிசைன், விண்ட் பவர் சிஸ்டம் டிசைன் இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். யாரடா அப்படி பார்க்குறேன்னு தானே பார்க்குறீங்க. என் மாமா பையனை வந்து ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஒரு ஷூட்டுக்கு வந்தோம், நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். 2வது தடவை கால் பண்ண இன்றைக்கி எடுத்துட்டான். வண்டி பஞ்சர் ஆகிட்டுன்னு போய் சொல்லியிருக்கேன். 12:45 வரையும் ஒரு ஆம்பளை பையனுக்கு என்னங்க தூக்க வேண்டி கிடக்கு. தூங்கிட்டு இருந்தவன் இப்போ பதறி அடித்து வண்டி பஞ்சர்ட்டு வரோம். ஆனால் வந்தோடனே ப்ராங்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி ப்ரஷ் பண்ணாமல் வந்துடுவான், நம்ம சாப்பிட போகலான்னு வேறு ஒரு ஷூட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். இங்கே காட்டேன், இந்த கோயில் காட்டேன். இந்த கோயிலில் நான் உட்காந்துருக்கேன், நீ வாடா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம், வந்தோடனே ப்ராங்க் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி தெரியுமா வருவான்? அர்ஜுனர் வில்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருவான் பாருங்க. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. நேரமாக ப்ராங்க் பண்ணுறோன்னு நிற்கிறோம், இன்னும் வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா நான் தூங்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களே, எடுத்துகிட்டு கூப்பிடுங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏமாந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராங்க் இப்போ வந்து அவன் வந்தான், நாங்கள் ப்ராங்க்குன்னு சொல்லிட்டோம். அதனால ஒழுங்காக கவர் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி போயிருக்கான். நான் திருப்பி வரேன், திருப்பி ஒரு தடவை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியாது. இப்போ வரான் பாருங்க காய்ஸ். வந்துட்டான், சபரி வந்துட்டான், தாத்தா பின்னாடி வரான். பிராங்க்டா காய்ஸ். நாங்கள் 3 பேரும் இப்போ வந்து உடையாளூர் போயிட்டுருக்கோம். சபரியை ப்ராங்க் பண்ணியாச்சு. ராஜராஜ சோழன் நினைவிடம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் திருச்சி போன வ்ளாகும் கண்டினியூ ஆகும், ஃபுல்லாக பாருங்கள் காய்ஸ். நான் பேக்லாம் மாட்டிட்டு கிளம்பியிருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் காலேஜ் போகல. என் மாமா பையன் வந்து ஹாஸ்டலில் ஃபீஸை கட்டிவிட்டான், உள்ள ஹாஸ்டலில். அதை ரீஃபண்ட் வாங்க போயிட்டுருக்கோம். நான் பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா திருச்சி வரையும் போகிறோம். அவனை பாருங்களேன், அவன் எப்படி வரான்னு மட்டும். ஃப்ரெண்ட்ஸ் லீவ் லெட்டர் எழுதின பொண்ணை வந்து ரீஃபண்ட் லெட்டர் எழுதுன்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காய்ஸ், இங்கே ரீஃபண்ட் கேட்க போனால் பிரின்சிபல் மேடம் போட்டு கொடுத்துட்டாங்க. மற்றவங்க ஏதாவது சாப்பிட போயிட்டாங்க. 3 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த பையன் என்னன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம், நடு ரோட்டில் உட்காந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்ருக்காங்க காய்ஸ். ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்த